வணக்கம். livechennai.com வியூவர்ஸ். சென்னைக்கு அருகில் வருகிறது பரந்தூர் விமான நிலையம். தமிழக அரசின் பிளான் 1000. வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பரப்புவோம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவைப்படும் மொத்த நிலம் 5746 ஏக்கர். இதில் தற்போது கையகப்படுத்தப்பட்ட மொத்த நிலம் 3400 ஏக்கர். இதில் 1900 ஏக்கர் அரசு நிலம் மற்றும் 1500 ஏக்கர் தனியார் நிலம் அடங்கும். இதில் 59% பணிகள் முடிந்துவிட்டன. இன்னும் 41% பணிகளே மீதமுள்ளது. 2026 தேர்தலுக்கு முன்பு மேலும் சுமார் 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தப்பட தமிழக அரசு முயற்சிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையமாக வரவிருக்கும் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலைய திட்டம் ஓராண்டு தாமதமாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள சவால்களே இந்த தாமதத்திற்கு முக்கியமான காரணங்களாக கூறப்படுகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஏகாம்பரபுரம் கிராமத்தில் ஓடுபாதை அமைய உள்ள இடத்தில் அக்கிராம மக்கள் நிலம் வழங்க மறுத்து வருகின்றனர். இது ஒப்பந்த புள்ளிகளை அதாவது டெண்டர்களை கோருவதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அரசு தரப்பு வட்டாரம் வெளியிட்டுள்ள தகவலில் டெண்டர்கள் விரைவில் கோர திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு குறிப்பிடத்தக்க அளவிலான நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். ஏகாம்பரபுரம் மக்கள் இன்னும் டெண்டரில் பங்கேற்காததாலும் முக்கிய ஓடுபாதை அங்கேயே வருவதாலும் நிலம் கையகப்படுத்துவது கணிசமாக தாமதமாகும். இதன் விளைவாக டெண்டர்களும் இப்பொழுது கோரப்பட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கியிருந்தாலும் ஒரு சிலரே நிலங்களை வழங்க முன்வந்துள்ளார்கள். ஆனால் இந்த திட்டத்திற்கு தேவையான பெரும் பகுதி நிலம் இன்னும் அரசின் வசம் வரவில்லை. முதலில் தமிழ்நாடு அரசு அக்டோபர் 2025க்குள் நிலம் கையகப்படுத்துதலையும் ஜனவரி 2026க்குள் ஆரம்பகட்ட பணிகளையும் முடித்து டிசம்பர் 2028க்குள் முதல் கட்டத்தை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது ஒப்பந்த புள்ளிகளே அடுத்த ஆண்டுதான் கோரப்படும் என்றால் திட்டத்தின் முழுமையான நிறைவு டிசம்பர் 2029 அல்லது 2030 தொடக்கம் வரை ஒரு வருடம் தள்ளி போகக்கூடும். சுற்றுச்சூழல் அனுமதிகள் பெறுவதற்கான வழிகாட்டுதல் குழுவின் கூட்டம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியான அறிக்கைகளை முன்கூட்டியே வழங்க வேண்டியிருந்தது. பரந்தூரில் அமைய உள்ள இந்த விமான நிலையத்திற்கு தேவையான 3774 ஏக்கர் தனியார் நிலத்தையும் 1972 ஏக்கர் அரசு நிலத்தையும் டிசம்பர் மாதத்திற்குள் கையகப்படுத்தப்பட அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதுதான் தள்ளி போயுள்ளது. 2026ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் கட்டுமான பணிகளை தொடங்கி 2 ஆண்டுகளில் முதல் கட்டத்தை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் திட்டமிடப்பட்டிருந்தால் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு 2028க்குள் முதல் கட்டம் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமான நிலையம் மூலம் சுமார் 2 கோடி பயணிகள் வரை கையாள முடியும். ஆனால் சுற்றுச்சூழல் அனுமதியும் அடுத்த ஆண்டுதான் கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழல் அனுமதிக்கு தேவையான ஆய்வை முடிப்பதற்கு மேலும் கள ஆய்வு தரவுகள் தேவைப்படுவதே இந்த தாமதத்திற்கு முக்கியமான காரணங்களாகும். இந்த தரவுகளை சேகரிக்க ஆலோசகர்கள் ஏகாம்பரபுரம் கிராமத்திற்குள் செல்ல வேண்டியுள்ளது. நீர்வளத்துறை பரிந்துரைத்த நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் நீர்வளவியல் அறிக்கை குறித்த திட்டங்களை மாநில அரசு வகுத்து வருகிறது. 4 கட்டங்களை கொண்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ரூபாய் 27,400 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றியுள்ள சுமார் 20 கிராமங்களில் 5369 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.